ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டைல் பை அன்சர் ஃபிதோஸ் சேனல். இன்றைக்கி 32 இன்ச்சு செஸ்ட் சைஸ் இருக்கிற சின்ன ப்ளவுஸ் வந்து நம்ம கட்டிங் போட போகிறோம். நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு தான் கட்டிங் பண்ண போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக நம்ம கட்டிங் பண்ணலாம் வாங்க. நம்ம சேனலில் 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் ஜெனுவான கண்டென்ட்ஸ் மட்டும் அப்லோட் ஆகும். எந்த காரணம் கொண்டும் உங்கள் வேல்யூபிள் டைம் வேஸ்ட் ஆகாது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பேக் வந்து அளந்துக்கலாம். 18 வருது. பேக்குடைய ஒரு பகுதி மட்டும் 18. கட்டிங் போடும்போது 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி 18 இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம கட்டிங் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 1/2 இன்ச்சு விரிஞ்சு வந்துடும். ஸோ அதனால் எப்போவுமே பேக் மெஷர்மெண்ட்லேருந்து 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க. லைனிங்கில் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். ஃபோல்டு பண்ணுற மார்ஜின்னு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். ப்ளவுஸ் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு ஒரு 3/4 இன்ச்சு ஹைட் எக்ஸ்ட்ரா கேட்டாங்க. அதாவது பின் இறக்கம் முன் இறக்கம். ஸோ அதனால் நான் 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். ப்ளவுஸ் ஹைட்டு பத்தலைனாக்கா ஹைட் சேர்க்குற மெத்தட் இது தான். ஷோல்டருக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சு மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறேன். இடுப்பு அப்படியே 2ஆக மடக்கி டாட்டுக்கு 3/4 இன்ச்சு விட்டுட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜின் 1.5 இன்ச்சுக்கு விட்டுட்டு சென்டர் டாட்டுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்கு அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதை நம்ம வந்து வச்சுக்கலாம். பாருங்கள், அதுக்கு முன்னாடி சைடு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சைடு ஜாயிண்ட்டு எங்கே முடியுதோ அந்த இடம் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம மறுபடியும் செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், 18 வருது. 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிவிட்டு 18க்கு மார்க் பண்ணிக்கலாம். 9 இன்ச்சுக்கு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மார்ஜின்னு 1.5 இன்ச்சு கொடுக்குறேன். 2 லைனையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நெக்கு பாருங்கள், அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அது சேம் அப்படியே நான் வந்து வச்சு ட்ரா பண்ணுறேன். நெக்குக்கு கீழே மார்க் பண்ணிவிட்டு லைன் ஒன்று போட்டுக்கலாம். பாருங்கள், இது வந்து ரொம்ப சின்ன ப்ளவுஸு. இது ஷோல்டர் வந்து 2.5 2.25 வைக்கலாம். 2.25 வைக்கிறேன். இந்த பக்கம் வந்து 2.25 வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துட்டு எப்போவுமே கீழே நெக்குக்கு ப்ராட் பண்ணிக்கணும். ரவுண்டு பண்ணிக்கலாம். ஷோல்டர் அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை தையல் வாசி விட்டுட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். அப்படியே நம்ம வந்து ஷேப் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேக் டாட்டுக்கு மார்க்கு நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஆமோல் வந்து இறக்கியிருக்கோம். ஸோ அதனால் வந்து நம்ம ஸ்லீவ் ஏற்றும்போது ப்ராப்ளம் எதுவும் வராது. மார்க்கு குத்தலாம் நம்ம வந்து தெளிவாக போட்டு கட்டிங் பண்ணிக்கலாம். நெக்குக்கு வந்து க்ரீன் கலர் பைப்பிங் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் வந்து நெக்கை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் லைட்டு ராமர் கலர் ப்ளவுஸு. பைப்பிங் வந்து அந்த கிளி பச்சை கொடுக்க போகிறேன். ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். ஆமோலுக்கு நம்ம வந்து ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அர்க்காத்து நேச்சுரலாக நம்ம வந்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேக் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஸ்லீவ் கட்டிங் பண்ணிக்கலாம். ஸ்லீவை பாருங்கள், டபுள் ஃபோல்டு லைனிங்கில் போடுறேன். ஸ்லீவில் பாருங்கள், பார்டர் வந்து வரதுனால நான் வந்து அச்சு தான் திருப்ப போகிறேன். ஸோ லைனிங்கில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு. ப்ளவுஸ் வந்து அச்சு திருப்ப போகிறேன் கை. ஸோ அதனால் வந்து 1/2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு இருக்கிற லென்த் அப்படியே வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கை லூஸுக்கு மார்க்கு 1.5 இன்ச்சு மார்ஜின்னு. ஆமோல் இடத்துல ஜாயிண்ட்டுக்கு மார்க்கு. ஸ்லீவ் லென்த்து டைட்டாக பிடிச்சி இழுத்த மாதிரி ஒரு மார்க். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எளிமையாக ஈஸியாக நம்ம வந்து ஸ்லீவ் கட்டிங் பண்ணுற மெத்தட் இது தான். நம்ம சேனலில் சுற்றி வளைக்காமல் இருக்கிற ஷார்ட் மெத்தட் தான் நம்ம வந்து எப்போவுமே கட்டிங் பண்ணுறது. தேவையில்லாத விஷயங்கள்ல எதுவுமே வராது. ஷார்ட் அண்ட் சிம்பிளாக நம்ம வந்து நம்ம சேனலில் கட்டிங் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
வீடியோ கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லீவ் வந்து கட்டிங் பண்ணிடலாம். ஆமூலாக இருக்காது, சென்டராக இருக்காது. ஸ்டிச்சிங் பண்ணும்போது இந்த குத்து போட்டு அதிலேயே நம்ம தையல் போட்டோம்னா அலோ ப்ளவுஸில் இருக்கிற ஃபிட்டிங் 100% கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து குத்து எல்லாம் போடுறேன். பாருங்கள், கவர் தட்டு 3/4 இன்ச்சு கவர் தட்டு எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃப்ரண்ட் பக்கம் வரணும். ஷேப்பு கொஞ்சம் அதிகமாக நான் ஃபீல் பண்ணுறேன் பேக் சைடு. ஸோ அதை வந்து லைட்டாக ஒரு 1/4 இன்ச் நான் வந்து தட்டி எடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவில் எதனா டவுட்ஸ்னால் நீங்கள் தாராளமாக நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், பேக்கை வச்சு நான் வந்து ஃப்ரண்ட்டு வெட்டிக்கிறேன். ஃப்ரண்ட்டு முன் பக்கத்தில் ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க்கு, ஷோல்டருக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க்கு, ஃப்ரண்ட் நெக்கு அலோ ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வளைச்சி ஒட்டின மாதிரி நான் வந்து ரொம்ப சிம்பிளாக மார்க் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அழகாக உட்கார வச்சு நெக்கை ஒட்டின மாதிரி ஒரு மார்க்கு, டாட்டுக்கு 1/2 இன்ச் சென்டர் டாட்டுக்கு விட்டுட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பகுதியை நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. சைடுக்கு நம்ம அர்க்காத்து எங்கே முடியுதோ அந்த ஜாயிண்ட்லேருந்து நம்ம மார்க் பண்ணிக்கின்னு எக்ஸ்ட்ரா மார்ஜின் 1/2 இன்ச் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் ஒரு பகுதி மட்டும் நெக்கு மட்டும் கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஆமூல் பகுதியை சேம் அப்படியே நம்ம வந்து டிட்டோவாக கட்டிங் பண்ணி எடுக்கலாம். இப்போ பேக்குடைய உதவி நமக்கு தேவையில்லை. ஃப்ரண்ட்டை வச்சு நம்ம வந்து இப்போது கம்ப்ளீட்டாக நம்ம போட போகிறோம். ஃப்ரண்ட் டாட்டு அளவில் என்ன இருக்கோ அது ஒரு மார்க்கு, ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். ஷோல்டர் டு மெயின் டாட், ஷோல்டர் டு மெயின் டாட். ஃபஸ்ட்டு டாட்டுக்கு ஒரு மார்க்கு, அதுக்கப்புறம் கீழே இறக்கம் எங்கே அந்த டாட் முடியுதோ அந்த இடம் ஃப்ரண்ட் லென்த்துக்கு ஒரு மார்க். யோக் பீஸ் நம்ம தனியாக கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் மார்க் மட்டும். அதே ஷேப் நம்ம கொடுத்துக்கலாம். பாருங்கள், டாட் நம்ம தனியாக பிரித்து சிங்கிளாக நம்ம ஒன்று மார்க் கூட பண்ணிக்கலாம். சைடில் என்ன அளவு வருதோ அந்த அளவு அப்படியே நான் மார்க் பண்ணுறேன். டாட்டை விட்டுட்டு சொல்கிறேன். நம்ம டாட் பிடிச்சோம் இல்லையா, அதை விட்டுட்டு சைடு வந்து மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், சென்டரை பிடிச்சிட்டு சைடில் என்ன அளவு வருதோ அந்த அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் மார்ஜின் கொடுக்குறேன். ஸோ இந்த மெஷர்மெண்ட் சென்டர் மெஷர்மெண்ட்டையும் சைடில் நம்ம பார்த்தோம்னா ஃப்ரண்ட் வந்து லூஸ் டைட் இல்லாமல் அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ சேம் ஃபிட்டிங் கண்டிப்பாக கிடைக்கும். சைடுக்கு 2 லைன் சேர்த்துக்கலாம். இப்போ டாட் எல்லாத்தையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். வீடியோவில் உங்களுக்கு க்ளீனாக தெரியணுன்ற ரீசன்னால் நான் எல்லா மார்க்கும் போடுறேன். அந்த பள்ளம் எங்கே இருக்குதோ அந்த பள்ளத்தில் நம்ம வந்து டாட் கனெக்ட் பண்ணி எடுக்கணும். அழகாக நம்ம வந்து ஃப்ரண்ட் ஷேப்பு அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி போட்டு கட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து 100% ஜென்யூனான மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ளவுஸ் வந்து செட் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 100% செட் ஆகும். கஸ்டமருடைய ஃபீட்பேக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஃப்ரண்ட் பகுதியில் 1/2 இன்ச்சு நம்ம வந்து 1/2 இன்ச்சு வந்து கவர் தட்டு எடுத்துகிட்டு அர்க்காத் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முன் பக்கத்தில் நம்ம வந்து மார்க் போட்டுக்கிறோம் இல்லையா, அது எல்லாமே நம்ம வந்து குத்து போட்டு அப்படியே பேக் சைடில் திருப்பிக்கலாம். திருப்பிட்டு அந்த குத்தை பார்த்துட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். எல்லா மார்க்கும் நம்ம வந்து ஒன்று சேர்த்துருக்கோம். அவ்வளோதான், தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ யோக் பட்டினும் போது எடுத்துடலாம். அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி நான் உட்கார வைக்கிறேன். ஃப்ரண்ட்டு, பேக்கு, சைடு, சென்ட்ரு,
மிடிலு எல்லா இடமும் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். முக்கியமாக இந்த சென்ட்ரு, எண்டு, அப்புறம் எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் மார்ஜின். இப்போ பாருங்கள், ஷேப்பு சென்டரில் வருது. கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் நம்ம வந்து கட்டிங் பண்ணோம்னா 100% கேரண்டியாக அண்ட் ஜென்யூனாக இருக்கும். மேற்கொண்டு எந்த மாதிரி வீடியோஸ் மேக் பண்ணலாம் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்டைல் பை அன்சர் ஃபிதோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோவில் எதனா டவுட்ஸ்னால் நீங்கள் தாராளமாக வந்து கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லைனிங்கை அப்படியே வந்து நம்ம மேலே போட்டு அப்படியே கட் பண்ணி எடுக்கிறோம். ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பார்டர் இருக்குது. ஆஃப் பார்டர் இருந்தால் போதும்னு சொன்னாங்க. அதனால் நான் ஆஃப் பார்டர் வச்சுருக்கேன். பேக்கை கட் பண்ணிக்கலாம். அந்த க்ரீன் கலர் பைப்பிங் கொடுத்தா சூப்பராக இருக்கும் ப்ளவுஸு. ஸ்லீவும் பேக்கும் எடுத்தாச்சு. ஃப்ரண்ட்டு வந்து ஸ்ட்ரைட் கட்டிங்கு, ஸோ அதனால் ஸ்ட்ரைட்டாகவே நான் போட்டிருக்கேன். கிராஸ் கட்டிங்கன்னா நல்லா கிராஸாக போடணும். கிராஸ் கட்டிங் ஜாக்கெட் கூட நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம்.